பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம செந்தில் வருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம மீனா காத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆஃபீஸை கூட க்ளோஸ் பண்ணாமல். ஸோ நம்ம மீனாவுக்காக வாட்ச்மேனும் வெளியிலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு போகாமல் அப்படியே மீனாவை அழைக்கிறதுக்காக இங்கே செந்தில் வந்துடுறாப்புல. ரொம்ப லேட்டாகி வந்துட்டாப்புல, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல செந்திலுக்கு. செந்திலும் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாப்புல. ஃபைனலாக ஃபோனை அட்டன் பண்ணி என் பைக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு, இருங்க ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிடுறாப்புல. நம்ம பாண்டியன் அந்த நேரம் பார்த்து அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறாப்புல காசு வாங்கிறதுக்காக. அப்போ செந்திலையும் மீனாவையும் பார்த்துட்றாங்க. நம்மக்கிட்ட பைக்கு ரிப்பேர்னு போய் சொல்லிட்டு இங்கே வந்து உக்காந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. இதனால செந்திலுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, எவ்வளோ திட்டு விழுவ போகுதுன்னு தெரியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயில் வந்து ஓவராக ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. சரி நைட்டு என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சமைக்கிறேன் இதை சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கோமதி சிம்பிளாக சாதத்தை வடிச்சிரு, நம்ம வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேருக்கும் நீ வந்து தோசை போடுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னா நீ உட்காந்து பொழுதுனையும் சுட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்கும், பேசாமல் சாதத்தை வடிச்சு விட்ரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா ஆஃபீஸ்லேருந்து வராங்க. வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து பார்த்திங்கன்னா வடை போண்டாலாம் வாங்கிக்கிட்டு வராங்க. அதை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கோமதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசி, ராஜி இவங்க எல்லாத்துக்கும் கொடுக்க வராங்க. இதெல்லாம் எந்த எண்ணெயில் சுட்டாங்களோ நானே உங்களுக்கு சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வாங்கிக்கிட்டு வந்த பலகாரத்தெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா குப்பைத்தொட்டியில் போட்டுடுறாங்க. இதனால் மீனாவுக்கு பயங்கர கோபம், இவன் என்ன இப்படி ஆட்டம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.